Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோல்ட் process மெத்தட்ல குப்பைமேனி சோப் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கோகனட் ஆயில் 500 கிராம் எடுத்துர்க்கேன். 400 கிராம் அளவுக்கு பாம் ஆயில் எடுத்துர்க்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் 50 கிராம். அடுத்து கேஸ்டர் ஆயில் 50 கிராம். 33% லை சொல்யூஷன் 480 கிராம். அதாவது 160 கிராம் காஸ்டிக் சோடாவை 320 கிராம் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். டிஸ்டில்ட் வாட்டர்ல. அலோவேரா ஜூஸ் ஒரு 50 கிராம் எடுத்துர்க்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் 30 கிராம், நீம் ஆயில் ஒரு 30 கிராம். அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் 2 கிராம், ஃபினாக்ஸி எத்தனால் 2 கிராம். அடுத்து பாத்தீங்கன்னா குப்பைமேனி பவுடர் ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அடுத்து ஃப்ரெஞ்ச் கிரீன் க்ளே அது ஒரு 10 கிராம். இதோட யூசஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள சொல்றேன். ஓகே, எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணனும். அதுக்காக ஒரு கப்ல ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதோட யூசஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நுரைவளம் வந்து அதிகமா கிடைக்கும். மெயினா சோப் வந்து ஹார்ட் ஆகும். இது ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பருக்கள் வடுக்கள் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிரும். அடுத்து பாம் ஆயில் ஊத்திருக்கோம். சோ இதுவும் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் தான். சோ ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை தரக்கூடியது. சோப்பை ஹார்டாக்கவும் க்ரீமியான ஒரு ஃபோம் தரதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக வந்து நம்ம பாம் ஆயில் எடுத்துர்க்கோம். நிறைய பேர் வந்து இத எடுக்க மாட்டாங்க. பட் எடுத்தா நல்லதுதான். ஆலிவ் ஆயில் எடுத்து ஊத்திருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் அதிகமா இருக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம கேஸ்டர் ஆயிலும் ஊத்திருக்கோம் 50 கிராம். கேஸ்டர் ஆயில் பாத்தீங்கன்னா அடர்த்தியான நுரைவளம் தரக்கூடியது. அடுத்து நீம் ஆயில் சேர்க்கிறோம். நீம் ஆயில் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கும் ரெகுலர் யூஸ்ல பாத்தீங்கன்னா பருக்கள் வடுக்கள் தேமல் இதெல்லாம் வந்து க்ளீன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா குப்பைமேனி பவுடர். இது வந்து நம்ம லீஃப் அதாவது பச்சை இலையை வந்து அரைச்சு நிறைய பேர் போடுறாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படினா ஃபங்கல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பவுடர், அதாவது இலையை காய வச்சு அரைச்சு எடுக்கக்கூடிய பவுடர். சோ இது ஒரு 30 கிராம் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதனால ஏற்படக்கூடிய அரிப்பு, தடிப்பு, அப்புறம் பரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது வந்து குணப்படுத்தி கொடுத்துரும். அடுத்து ஃபினாக்ஸி எத்தனால் 2 கிராம் சேர்த்திருக்கோம். இது வந்து ப்ராடக்ட்டோட செல்ஃப் லைஃபை அதிகப்படுத்துறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் 2 கிராம் சேர்த்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் வறண்டு போகாம தடுத்து ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். ஃப்ரெஞ்ச் கிரீன் க்ளே இது ஒரு 10 கிராம் மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் வந்து மறையிறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் பொதுவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் கொடுத்துக்கலாம். ஆயில் பேஸ் பர்ஃப்யூம் கொடுத்துக்கோங்க. ஒரு 30 கிராம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் வரைக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதிகமாக பர்ஃப்யூம் தேவைப்படுறவங்க ஒரு 50 கிராம் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூமா இருக்கணும். சில பேர் வந்து நார்மலா சாதாரணமா வெளியில கிடைக்கிற பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்றாங்க. பட் காஸ்மெட்டிக் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணீங்கனா தான் கரெக்ட்டான ரிசல்ட் இருக்கும். சோ அடுத்து லை சொல்யூஷன் 33% லை சொல்யூஷன் ஒரு 480 கிராம் எடுத்ததை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா எடுத்து வச்சிருக்க ஆலோவேரா ஜூஸையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியான ப்ராடக்ட். சோ ஸ்கின்னுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஈரப்பதத்தை தேவையான அளவு ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அவ்வளவுதான். கரெக்ட்டான ஒரு பதம் வரும்போது நம்ம வந்து அதை எடுத்து மோல்டில் ஊத்திக்கிறணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியில இருந்து லைட்டா விழுக ஆரம்பிக்கணும். சோ அதுதான் வந்து கரெக்ட்டான ஒரு பதம். சோ இந்த நேரத்துல நம்ம வந்து மோல்ட் பண்ணிக்கலாம் எல்லா சோப்பையும். இது வந்து ஒரு கஸ்டமைஸ் வர்க்கா நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு ஹோம் யூஸ்க்கா இருந்தாலும் சரி, பிசினஸ்க்கா இருந்தாலும் சரி, மினிமம் 1 kg ல இருந்தே நம்ம வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1 kg சோப்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். பட் என்ன மாதிரியான சோப் வேணும் அப்படினு சொல்லிட்டு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டு சோ நீங்க வாங்கிக்கலாம். நம்ம வந்து உடனே ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். பட் யூஸ் பண்றது மட்டும் நீங்க ஒரு 20 டேஸ் கழிச்சு யூஸ் பண்ற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த சோப் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ் நம்ம வந்து ஏனா ஒரு சோப்புக்கும் ஒரு மாதிரி. சில சோப் ஒரு நாள்ல எடுக்க வந்துரும். சில சோப் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் ஆகும். சோ அதுக்கு ஏத்தது மாதிரி நம்ம வந்து அதை அன்மோல்ட் பண்ணிக்கிறணும். சோ அவ்வளவுதாங்க. ப்ராடக்ட் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு தேவைனா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி வாங்கிக்கங்க. Thank you.